ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ கடைக்கு வந்துட்டேன். கடையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து மதியானத்துக்கு மேலே குளிச்சுட்டு சாமி வந்து ஒரு 5 மணிக்கு மேலே வந்து கோயிலில் போயிட்டு நம்ம மாரியம்மனை தரிசித்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போய் பார்த்தல அந்த இயர் எண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இயர் எண்டில் தான் கம்பமே போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று கொரியர் பண்ணவங்களுக்குலாம் பேக் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, ரொம்ப வேலைலாம் இருக்காது. ஸோ ஜாலியாக இருக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சேனல் அப்படியே கிடுகிடுன்னு தவி ஓடும். அதனால வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வீடியோஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் பாருங்க, இவ்வளோதாங்க இருக்கு. எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்காங்களா அவங்க கொடுத்த கேலண்டர் அழகா இருக்குல்ல, குட்டி கேலண்டர். அதனால இங்க மாட்டியிருக்கேன். சரிங்களா? இந்த கேலண்டர் இந்த இயர் வரைக்குமே வச்சுக்கலான் இருக்கேன். சரிங்களா? மாட்டிட்டேன், ஃபர்ஸ்ட் நாளே மாட்டிட்டேன். 1ஆம் தேதி வந்து புதன்கிழமை வருதுங்க. சரிங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ போயிட்டு நான் போர்டை வெளியே தூக்கி வச்சுட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டு ஸோ ஜம்முன்னு, மணி வந்து இப்போ 9 தான் ஆகுது, ஜம்முன்னு வருவோம். எல்லோ கலர் நல்லா இருக்கா உறவுகளே? தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பின்னாடி பச்சை முன்னாடி மஞ்சள் எப்படி இருக்கேன்னு உறவுகளே. ஸோ சட்டை உடனே கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நாள் அதை மாப்பிடணும். 2 தடவை லைவ் போட்டேன், 2 தடவை முடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குது. கடையை பற்றி யோசிச்சுக்கிட்டு லைஃப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம இப்படியே இருந்தோம்னா, ஆனால் சம்பாதிக்கிறோம், அது என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இந்த வயசில் சம்பாதிக்க வேண்டிய வயசில் சம்பாதிக்கணும், ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்கு உறவுகளே. கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கிறேன். சரிங்களா? அப்செட்டாக இருக்கு. அதுதான் ஃபேஸ் வந்து அப்படி ரியாக்ஷன் காட்டுது. எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னென்னா இப்போ முன்னாடி கடை கொண்டு போகிறோன்னா நல்லா போவோம் அப்படிங்கிறதோட கடையை ஒவ்வொரு டைம் வச்சு காலி பண்ணி அந்த மைண்ட் தாட் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இப்போ வீட்டுக்கு போய் சமைக்க போகிறேன். சாம்பார் சாப்பாடு மட்டும் தான் வைக்க போகிறேன், பொரியல் வைக்கல. ஏன்னா காய் இங்கே வாங்கலை. சரிங்களா? அவங்க ஏதாச்சும் வடை இது வாங்கிக்குவாங்க. சரிங்களா? போகலாம். அப்புறம் சாயந்தரமாக கோயிலுக்கு போய்க்கலாம் ஒரு 5 மணிக்கு மேலே அப்படின்ட்டு இருக்கேன். போய் அந்த கடவுள்கிட்டயே முறையிடுவோம். நம்ம எது வச்சாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக இதாக மாட்டேங்குது, ஏன்னு நம்மளுக்கே தெரியல. ஆனால் பரவாயில்ல, என்னையோட ரொம்ப வருஷம் வச்சவங்களாம் இந்த அளவுக்குலாம் வருமானத்தை பார்க்கல. நம்ம அந்தளவுக்கு பார்த்துருக்கோம் ப்ராடக்ட்லேயும் சரி. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அது ஓகே. சரி, இப்போ போயிட்டு சமைக்கலாம். ஓகே, கண்டதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். உதறி விட்டுட்டு போனி டைல் போடுற மாதிரி இது மாதிரி தெரியாதா? உதறி விட்டுட்டு போனி டைல் பண்ணுறேன். அப்படியே போனி டைல். ஓகே, டேண்ட்ரஃப் இருக்காட்டிருக்குங்க. டேண்ட்ரஃப் போடுங்க. வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாம்பாரும் இது மட்டும் தான் வச்சேன். சரிங்களா? ஸோ கஸ்டமரை ஒருத்தரை வந்து கடையில் ஹென்னா போட்டு உட்கார வச்சுட்டு லாக் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த அம்மாவுக்கு. சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுட சுட சாப்பாடு ரெடி. சாம்பார் வாங்க சாப்பிடலாம் உறவுகளே. செம்ம டேஸ்டாக இருக்கும். சொரக்காய் சாம்பார் வேற லெவல். சுடுது வேற. கஸ்டமர் வேற வெயிட்டிங்ல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரை வச்சுக்கிட்டு போங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பொண்ணு வீட்டில் இருந்துட்டு வாங்கன்னாலும் கேட்கல. சரி, அப்போ ஹென்னா போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு சரி நான் போய் சமைச்சு வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நல்ல வேளை காலையில் சாப்பிட வரும்போதே நான் வந்து பருப்பு வச்சுட்டு போயிட்டேன். சரி, ஹேர் கட் முடிச்சங்காட்டி வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சேன் காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துட்டாங்க. சரி, ஹென்னா போட்டு உட்கார வச்சுட்டு வயசானவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு
தூங்க விட்டுட்டு சமைச்சிட்டேன். சூடாக இருக்கு, சாப்பிட்டுட்டு போயிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் சமைச்சிட்டேன். சரிங்களா, இப்போ சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மித்த என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு பண்ணி விட்டுறலாம். நான் சாப்பிட்றேன் சீக்கிரம், சூடாக வேற இருக்கு. பை. தூங்கிட்டீங்களா? சாப்பிட்டேன். மழை தான் பிடிச்சிருச்சு. காஞ்சிருச்சுங்களா? சரி, பிள்ளை போன் பண்ண அவகிட்ட வந்தாலும் பேசினேன். அதுக்கு செல்ல பார்க்கல, எங்க உட்காந்துருக்குறீங்கன்னா இங்கதான் கடைக்கு வந்தேன். அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். என்னது? கை பண்ணிக்கோ. ஹேர் கட் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, இந்த நுனி முடியை மட்டும் வெட்டிடுங்க. பாருங்க, வீடியோல காட்டுறேன். சொல்லுங்க. திருப்பி தானே போட்டு அலையிறான். இவ்வளவு அப்படியே தான் பின்றது வேலையே கிடையாது. ஆயில 2 பேரும் கிளீன் போட்டுக்கிறாங்க. ஹவுஸுக்கு நல்லா முடி நல்லா இருந்துச்சு. குளிச்சு காசுல ஆஃபீஸுக்கு போறதுங்காட்டி எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். அந்த அம்மாவுக்கு சூப்பராக பண்ணி விட்டானே பார்த்தீங்களா? ஏஜ் அப்படியே கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க பொண்ணு சொல்லியிருந்தாங்க, சென்னையில் இருக்காங்க, அம்மாவுக்கு சூப்பராக பண்ணி விட்ருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக பண்ணி விட்டு, ஸோ நியூ இயர் வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஹேர் கட் பண்ணுமோ வந்து சடக்குன்னு வெட்டிட்டு போயிருங்க. சரிங்களா? நியூ இயர் வரைக்கும் ஆஃபர். சரிங்களா? ஸோ ஆல் ஹேர் கட். அதுக்கப்புறம் இப்போதாங்க வீட்டுக்கு போகலான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஐயா வாக்கிங் போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் டாட்டா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆமாம், ரெஸ்ட் எடுங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு சூப்பராக போச்சு. கஸ்டமர் ஹேர் கட் மட்டும்தான் இப்போ ஆஃபர் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் யாராச்சும் பண்ணணுன்னா சீக்கிரமாக வந்து முந்திக்கோங்க. நம்மளோட ஹேர் கட்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்கும். சரிங்களா? ஓகே காஸ், ஐ எம் டயர்ட். பாய். போகிறாங்க. நான் சும்மா நாளே பயந்துட்டு கிடக்குறேன்.